அடுத்த யுகத்தின் ஜோதிட நிலை. அடுத்த நிலைகள் ஜோதிடங்களின் பலன்கள் மாறும். கணிப்புகள் சரியாக கணக்கிட்டாலும் அதன் பிறகு கூறப்படும் பலன்கள் அனைத்தும் மாற்றம் அடையும். இதனால் ஜோதிடர்கள் சரிவர கணக்கிட்டு சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த தடுமாற்றம் சிறிது காலம் மட்டுமே இருக்கும். காலப்போக்கில் அவர்களுக்கு புதிய திறன்களும் புதிய ஜோதிட கணக்கிடும் முறைகளும் அறிமுகப்படுத்தப்படும். அது சிலருக்கு தன்னால் மூளைக்குள் வரும், சிலருக்கு பயிற்றுவித்தல் மூலமாக கொடுக்கப்படும். இதன் நிலையில் அவர்கள் தங்களது ஜோதிட துறையில் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். மேலும் ஜோதிடத்தின் கணக்கீட்டு முறைகள் மாற்றமும் இருக்க வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு கணக்கிட்டு பலன்களை கூறும் முறைகள் பெரிய அளவிலான மாற்றம் இருக்கும். மிக மோசமான சூழ்நிலை என்று கூறும் அளவிற்கு ஜோதிட பலன்கள் கூற மாட்டார்கள். அது மிக சாதாரண நிலை, அதாவது மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை என்று கூறப்படும். உதாரணம் கூற வேண்டும் என்றால், சுக்கிர திசை ஒருவருக்கு நடக்கும் பொழுதுதான் கூடுதலான திறன் மனிதனுக்கு கிடைக்கும் என்று கணிக்கும் அளவிற்கு ஆற்றல் கிடைக்கும். 7 சனி நடக்கும் காலத்தில் பெரிய அளவிலான வளர்ச்சி இல்லாத நிலை என்று மட்டுமே கூற வாய்ப்புண்டு. தற்போது அவர்கள் அப்படி கூறுவதில்லை. இது ஒன்றும் உத்தேசமாக சொல்லப்பட்ட கணிப்பு அல்ல. எனது ஞானத்தில் நான் உணர்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இறுதியில் அனைவரும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது உறுதி.